டே 3ல ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் போடம்பட்டி வர்சஸ் எக்காண்டலி 11 ஸ்டார். சூஸ் பண்ண ஏதோ ஒன்று. எக்காண்டலி டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. சூஸ் டு பவுல் பண்ணியிருக்காங்க. ஸோ டே 3ல ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கான போல் அவுட் நடக்குது. எக்காண்டலி 11 ஸ்டார் வர்சஸ் போடம்பட்டி. ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா எக்காண்டலி 11 ஸ்டார் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஐயோ ரொம்ப க்ளோஸில் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் ஃபுல் டாஸ், இதுவுமே ரொம்ப க்ளோஸுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சான்ஸ் ஃபார் எக்காண்டலி. ஸோ எக்காண்டலி ஃபர்ஸ்ட் 3 பாலாக பவுல் அவுட் பண்ணல. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா போடம்பட்டி ஃபர்ஸ்ட் சான்ஸ், செகண்ட் சான்ஸ் ரொம்ப பவுன்ஸ் சைடு வந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாலே எடுக்கல, கடைசி சான்ஸ். ஸோ 2 டீமே பவுல் அவுட் பண்ணலாங்க. டே 3ல ஃபர்ஸ்ட் மேட்ச் எக்காண்டலி 11 ஸ்டார் வர்சஸ் போடம்பட்டி. எக்காண்டலி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 6 ஓவர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் மட்டும் காமன் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். 2 பவுலர் 2 ஓவர் போடலாம். போடம்பட்டிக்காக ஸ்ட்ரைக்கில் உத்தமிழ் நான் ஸ்ட்ரைக்கில் பவுலிங் திமராஜ் ஃபர்ஸ்ட் பாலே வலிச்சு நினச்சிருக்காங்க. 2 ட்ரை இல்லை. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் கரண்ட் இல்லை. அம்பையர் டிசிஷன் பால் கொடுத்துருக்காரு. அடுத்த பால் ஃப்ரீச். இந்த பால் ஃப்ரீச் ஃபீல்டர் இருக்காரு. கேரி ஆகல. இங்க ஈஸி டூ பேட்ல வர ஃபர்ஸ்ட் ரன். தேர்ட் ஒன் வைடெல்லாம் வாங்கி அடிச்சிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க போடம்பட்டி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் வந்திருக்காரு. பாக்ஸே போட்டுருக்காங்க. நல்லா ஃபிட் ஷாட்ங்க. ஸோ இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஆனந்தோட பேட்டில் வந்திருக்கு. நல்ல ஷாட். வச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் 8 ரன் வந்துருக்கு. 1 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க போடம்பட்டி. பவுலிங் நியூ பவுலர் முனியப்படம் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலிங் 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. ஸோ ஆனந்தோட பேட்லேருந்து 2வது பவுண்டரி. செகண்ட் பால் தேர்ட் ஒன் குட் லைன் தெளிவாக போட்டுருக்காங்க. ரொம்ப லாங்கா போயிருக்கு. ஸோ இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 ஆனந்தோட பேட்லேருந்து இருக்கு. நல்லாவே சொல்லியிருந்தது. அடிக்கப்பட்ட பந்து ஒரு சின்ன தடுமாற்றம். ஒரு சிங்கிள் சரியா படல. இருந்தாலுமே பவுண்டரி வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளே ஓவரில் 23 ரன் வந்திருக்கு. யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன ஒரு எக்ஸ்பென்ஸ் ஓவராக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பால் அம்பையர் லைனில் செக் பண்ணி 6 கொடுத்துருக்காரு. நல்ல ஷாட். 2வது 6 ஆனந்தோட பேட்லேருந்து. ஸோ போன ஓவர் ஃபர்ஸ்ட் பாலையும் பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. இந்த ஓவரை 6 ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அகைன் எக்ஸ்ட்ரா கவர் சார். என்ன தடவை நேரம் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கனால கம்பேக் நிலையில் திமராஜிட்ட இருந்து ஒரு 2 6 பேக் அடிச்ச பேட்ஸ்மேன் வெளியே அனுப்புறாங்க. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க போடம்பட்டி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராமூர்த்தி. தேர்ட் ஒன் க்ளோஸ் பால். இந்த ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காருங்க. ஒரு நல்ல எஃபர்டிவ்ல இருந்தாலுமே பவுண்டரி போயிருக்கு. சப்மிட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி ஸ்டார்ட் பண்ண ராமூர்த்தி. ஸோ ஃபர்ஸ்ட் 3 பாலா 10 ரன் வந்திருக்கு. ஃபுல் டாஸ் கம்பேக் டாட் பால். லாஸ்ட் 2 இந்த ஓவரில் லெக் பைஸ் பாடி அட்டாக். நல்லா கம்பேக் பேக் டு பேக் டாட் பால். லாஸ்ட் 1 இந்த ஓவரில் பேட்ல சரியா படலைங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. லாங் ஆன் ஃபீல்டர் கைக்கு. ஸோ இந்த ஓவர் 2வது விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க போடம்பட்டி. நல்லா கம்பேக் திமராஜிட்ட இருந்து. 33 நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பவுலிங் அகைன் மூணிங் அப் வந்திருக்காரு. செகண்ட் ஒன் 3 பால்.
ஃபுல் டாஸ். அருமையாக திசையில் அடிக்கப்பட்ட பந்து சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் பாடி அட்டாக். ஸ்டார்ட் பால். பர்ஃபெக்ட்டான ஏக்கர் நிறைய டீம் இருக்கு ஸ்கொயர் லெக்ல. ஸ்டாப் ஒரு சிங்கிள் மட்டும். அருமையாக திசையில் அடிக்கப்பட்ட பந்து கைக்கு இருக்கு ஒரு சிங்கிள் மட்டும். ஸோ இப்போதையும் இம்ப்ரெசிவாக போட்டுருக்காரு இந்த ஓவரை. தொடர்ந்து பவுண்டரி அருமையாக வீசப்பட்ட பந்து நல்லா இருந்தீங்க. 2 ரன்ஸ். 4 ஓவருக்கு ஸ்கோர் 39 ரன் வந்திருக்கு. 3 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க போடம்பட்டி. ஸோ போன ஓவரில் பவுண்டரிஸ் வரல. நல்லா கம்பேக். பவுலிங் நியூ போலர் முரளி வந்திருக்காரு. ஓகே கீப்பர் இல்லை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து வெடிக்கல போயிருச்சு. ஃபீல்டர் டீப்பில் யாருமே இல்லைங்க. கிளியர் ஆயிருக்கா ஸோ 6 1 பால் பேட்டில் ஃபர்ஸ்ட் 6 தேவையான 6 சொல்லலாம். ஷஃபில் வந்திருக்காரு. எக்ஸ்ட்ரா தட்டி விட்டுருக்காங்க. ஸ்லிப்ல இருந்தா 4 அடி இருந்தாலுமே அவர் ஒரு திறமையான ஆகே ஷஃபில் வந்திருக்காரு. மீண்டும் அதே திசையில் அடிக்கப்பட்ட பந்து. ஸோ ஆக்சுவலாக அங்கே கல் போட்டு டைவர்ட் ஆயிருக்குங்க. ஃபுல் டாஸ் ரைட் ஹேண்ட் வாங்க கரெக்டாக கெஸ் பண்ணல. நல்லா கம்பேக் போட்டுக்கிட்டே இருந்து 4th விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க போடம்பட்டி. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பாலே பாயிண்ட் போயிருக்காரு. வீடியோ கிளியர் ஆயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 ஸ்டார்ட் பண்ணாரு. 5 ஓவருக்கு ஸ்கோர் 60 ரன் வந்திருக்கு. 4 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க போடம்பட்டி. ஸோ போன ஓவர் எக்ஸ்பென்சிவாக மாற்றிருக்காங்க. 21 ரன் வந்திருக்கு போன ஓவரில் மட்டும். ஸோ நீங்கள் நியூ போலர் முனிராஜ் வந்திருக்காரு. கடைசி ஷார்ட் பால் நிறைய டைமிங் இருந்தது. ஆனால் பேட்டர் சரியாக பண்ணல. ஸோ அவங்க டீமில் கேட்ச் விட்டு ஸோ பேர் இன்னும் எது தெரியலங்க. கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காரு. செக் பண்ணி பவுண்டரி கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. ட்ராவல் ஆகல. ஒரு சிங்கிள் மட்டும். நல்ல யாக்கார் இப்போ எடுக்கலாமா? ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்டாப் ஸ்லிப்ல ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தடி அவுட் போயிருக்கு. ஸ்டாக் ஹவுஸில் ஸோ கல்ல பட்டு டைவர்ட் ஆயிடுச்சு. ஸோ அவுட் ஸோ லக்கி பவுண்டரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் ஹையா போயிருக்கலாங்க. இல்லை ஸோ பேட்டில் நல்லா வரலாம். கிளியர் ஆயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பாலை 6 முடிக்கிறாங்க போடம்பட்டி. போடம்பட்டி உள்ள வந்துட்டாங்க. 77 நாளிட்டாங்க. கடைசி 11 ஃப்ரெண்ட்ஸ் 78 நானும் கடைசிக்காக ஸ்ட்ரைக்லாம் முரளி ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் போலிங்களோட ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணாங்க. கிருஷ்ணா வந்திருக்காரு. அகைன் ஷவலே வந்திருக்காரு. ஸோ போன பால் ஒரு வைடி. இந்த பால் கம்பேக் அகைன் ஷவலே வந்திருக்காங்க. அருமையாக லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 4ஆவது மாறுமா இல்லப்பா ஃபீல்டர் இந்த ஒரு சிங்கிள் மட்டும். கார்த்திக் கேப்ல போயிருக்கு. இருக்காரு. ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் வார் கரெக்டாக அடிக்கல. இங்க சிங்கிள்ங்க. பட் ஸ்டம்ப்ல போட்டுருக்கு. விக்கெட் கொடுத்துருக்காரு. விக்கெட்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணி போறாங்க. 11 ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் 4 ரன் இருக்கு. 1 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கிருஷ்ணா. பவுலிங் இல்லை. செகண்ட் பவர் பிளே ஆனந்த் படம் வந்திருக்காரு. ஃபீல்டர் இருந்தாலுமே கிளியர் ஆயிருக்கு. செகண்ட் ஃபர்ஸ்ட் 6 செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் முனிராஜ் வந்திருக்காரு.
ஸ்ட்ராங் தட்டி விட்டுருக்காரு. அடிக்கப்பட்ட பந்து ஸோ ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு. ஸோ ஃபைனல் லேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது. ஸோ பால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். பட் வந்திருக்கு லக்கி பவுண்டரி. ஸோ எல்லா பாலுமே ஷோக்கில் தான் வந்துருக்காரு. இந்த தடவை தலைக்கு மேலே தூக்கி விட்டுருக்காரு. ஒன் பவுன்ஸில் பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரி. கோலியோட பேட் இருந்து இந்த தடவை ஸோ ஷார்ட் ஃபைன் லேக் பாலை கட் பண்ணல. பவுண்டரிங்க. ஸோ ஹேட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு முரளி. இந்த ஒரு எக்ஸ்பென்சிவாக மாற்றிருக்காங்க. நல்லா கம்பேக். ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளே ஓவரில் 24 இருந்திருக்கு. ஒரு விக்கெட் யூஸ் பண்ணிருக்காங்க. போன ஓவரில் கம்பேக் கொடுத்துருக்காங்க. அகைன் ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 44 ஆடணும். நல்லா ஸ்கொயர் கேட்ச் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல முரளி. நல்லா ஸ்டாப்ங்க. 3 ரன் சேவ் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். டாஸ் கேப்ல பேஸ் பண்ணிருக்காரு. நல்லா ஸ்டாப்ங்க. ஒரு சிங்கிள் மட்டும். ஆக்சுவலாக ஓவர்ல பவுலர் கரெக்ட் பண்ணல. இந்த பால் 2 ரன். லாஸ்ட் 2 ஷார்ட் பால். கவர்ஸ்க்கு மேலே ஆட பார்த்தாரானா நேரம். ஐயோ கேட்சை விட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கு போதுன்னு தெரியல. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். கீப்பர் கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காருங்க. ஒரு நல்ல கேட்ச். ஸோ முக்கியமான செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணி போகிறாங்க 11 ஃப்ரெண்ட்ஸ். பிரேக் த்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்துக்கிறதுனால போவாங்க. மூணு ஸ்கோர் 29 ரன் வந்துருக்கு. 2 விக்கெட் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த 3 ஓவருக்கு 49 ஆடணும். பவுலிங் எல்லாம் ஆகி நானும் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் யுவராஜ் ஃபர்ஸ்ட் பால் வைடா போட்டேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பால் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ஆட பார்த்தேன். நான் நீல கைக்கே போயிருங்க. ஸோ பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க 11 ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து இல்லங்க. பவுண்டரி தேவையான பவுண்டரி. ஓகே நல்லா ஸ்டாப்ங்க. 2 ரன் சேவ் பண்ணியிருக்காரு. இங்கே ஈஸி 2. ஃபோர்த் ஒன் காலி தடுத்து இருக்காரு. சிங்கிள் மட்டும். லாஸ்ட் இந்த ஓவரில். ஸோ ஆஃப் மைண்டட் ஷாட் பேட்டில் சரியாக படல. சான்ஸ் வா கேட்ச் கரெக்டாக எடுத்துருக்காரு. கேட்சை ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். ஸோ இந்த ஓவரில் 2 பிரேக் எடுத்துக்காரு. ஆனந்த் நல்ல ஓவர். டாட் பால். 4 ஓவருக்கு ஸ்கோர் 37 வந்திருக்கு. 4 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க 11 ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த 2 ஓவருக்கு 41 ஆடணும். மேட்ச் இருக்கும். அரவிந்த் இருக்காரு. ஸோ அடுத்த 12க்கு 41 பெரிய ஷாட் தேவை. நல்லா ஸ்டாப்பு நினைக்கிறேன். பவுண்டரிங்க. தேவையான பவுண்டரி. 11க்கு 36. போன பால் வெயிட்டா போட்டாரு. இந்த தடவை தெளிவான லைன். டாட் பால். பெரிய ஷாட் தேவை. ஸ்டாப்பேஜ். கரண்ட் இல்லை. ஸோ 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க முக்கியமான நேரத்தில் 11 ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் முனியப்பன். ஸோ மெடிக்கல் ஃபீல்டர் இல்லை டீப்ல. காம்படிஷன். ஸோ 6 கொடுத்துருக்காரு. தேவையான 6 முனியப்பனோட பேட்லேருந்து. லாஸ்ட் 2 இந்த ஓவரில் கோயிலுக்கு ஃபிட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ கிளியர் ஆயிருக்குங்க. ஸோ தேவையான 6 பேக் டு பேக் 6 முனியப்பனோட பேட்லேருந்து. லாஸ்ட் பால் பேட்ல சரியா பண்ணல. நல்லா ஸ்டாப்ங்க. 3 ரன் சேவ் பண்ணிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும். 5 ஓவருக்கு ஸ்கோர் 55 ரன் வந்திருக்கு. கடைசி 6க்கு 23 ஆடணும். பவுலிங்ல நியூ பவுலர் 6க்கு 23. ஸ்ட்ரைக்ல முனியப்பன். பேட்ல சரியா பண்ணல. இடத்துல விழுந்திருக்கு. இங்க சிங்கிள் ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பால் 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். 5க்கு 21. ஸோ போன வெயிட்டாக போட்டார். ஒரு 2 பெரிய ஷாட் தேவை. ஸோ 3 பெரிய ஷாட் தேவை. சான்ஸ் ஃபார். ஐயோ லைனில் தட்டி விட்டுருக்காருங்க பாலை. செம ஃபீலிங் டீப்பில்.
ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்காருங்க. ஸோ இங்கே 2 ரன். ஸோ அம்பையர் அங்கே 6 கொடுத்துருக்காருங்க. ஆறுப்பா மாற்றம் கிடையாதுப்பா. ஸோ இந்த பால் 6 ரன்ங்க. ஸோ தேவையான 6 முனியப்பனோட பேட்லேருந்து மாற்றம் கிடையாது. 4க்கு 15. என்னடா க்ளீன் போல்டுங்க. தெளிவாக ஸ்டெம்ப் லைனில் போட்டிருக்காரு. ஸோ கரெக்டாக கிஸ் பண்ணல பேட்ஸ்மேன். நல்லா கம்பேக். ஸோ 6க்கு லூஸ் பண்ணுறாங்க முக்கியமான நேரத்தில். 7 ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். 3க்கு 15. லோகேட் ஸ்டீலியாக வந்தது டாட் பால். நல்லா கம்பேக். 2 out of 15. ஸோ அப்படி வந்து சரியாக போடல. தடுக்கப்பட்டு ஒரே ஓட்டம். ஸோ 1க்கு 14. நேதாஜி பிட்டஸ் ஃபீல்டிங் என்னப்பா டைம் கிடையாது நமக்கு டக்கு டக்குன்னு வரணும் இல்லைன்னா இந்த மேட்சை போடம்பட்டி வின் பண்ணுறாங்க. வின் பை போடம்பட்டி.